நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமய். பராப வருஷத்துல வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பலன்களை நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் நேர்கதியிலிருந்து வக்ரகதி ஆகிறார். பட் மீனத்துல ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பார்வை ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகத்திலே மிக நிதானமாகவும் மந்த கிரகம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் பின்னோக்கி செல்கிறது. ஒரு சுழற்சி பாதையில ஏற்கனவே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில அந்த பாதையை விட்டுட்டு மறுபடியும் ரிவேஷ் தன்மை, அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த தன்மை தான் இந்த வக்ரகதி அப்படின்னு பேரு. இந்த வக்ரகதியானது பராப வருஷத்துல ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில தேதி சொல்லணும் அப்படின்னா 27/2026 திருக்கணித முறைப்படி மிட்நைட் நடுநிசியில 12:59 11/12/2026 வரை அதிகாலை 5:29 வரை ஆக 136 137 நாட்கள் வரும். இந்த நாட்கள் இந்த மீன ராசியில ரேவதியிலிருந்து உத்திரட்டாதி வரை இந்த சனி பகவான் பின்னோக்கி நகருகிறார். இதுதான் வக்ரகதி அப்படின்னு பேர். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரகதி ஆகிறது அப்படின்னா தன்னுடைய பலன்களிலிருந்து வேறு கோணத்தில் செல்லுதல், தன்னுடைய நிலையில் மாறுதல், தன்னுடைய பேச்சுக்களில் மாறுதல். ஒருத்தர் பேசிட்டே இருக்கார், என்னப்பா நேற்று பேசுனது ஒண்ணு இன்னைக்கு பேசுனது ஒண்ணு, மாறி மாறி பேசுறியே அப்படின்ற மாதிரி. அப்ப கிரகங்கள் பார்க்கறச்ச அது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 போகுது, பட் கும்பத்துக்கு போகுது. பட் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வகையில சாதகம் பாதகம், அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்த்தலாம். வெற்றிக்கு வித்தான மகர ராசி அன்பர்களே, இந்த மகரம் எப்பயுமே ஸ்பெஷல் ராசி அப்படின்னு சொல்லப்படலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி கர்ம ராசி அப்படின்னு பேர் இருக்கு. ஆமா, இந்த மகரத்தில் பிறந்தோன் கண்டிப்பாக வழக்குகளை எதிர்கொள்பவனாக இருப்பான். தன்னுடைய வாழ்க்கையில வழக்குகளை பார்க்காமல் இருக்கவே முடியாது. சொத்து வழக்கா இருக்கலாம், மனைவி வழக்கா இருக்கலாம், பட் யார்கிட்ட காசு கொடுத்துட்டு ஏமாந்த வழக்கா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் மகரம்னாலே வழக்குகள் உண்டு, பஞ்சாயத்துகள் உண்டு. இதெல்லாம் அவன் கடந்துதான் போகணும். என்ன ஆதிபத்தியம் என்பது சனி பகவானா வரார். அவ்வளோ எளிமையா இவங்களை ஒரு ஈஸி சேர்ல போயிட்டு உட்காந்து வைக்க முடியாது. ஆனா கண்டிப்பா உட்காருவாங்க. பட் நிறைய பயணங்கள் இவங்களுக்கு உண்டு, நிறைய அழுத்தங்கள் உண்டு, ப்ரெஷர் அதிகமா இருக்கும். எவ்வளோ ஒரு பந்தை தண்ணியில வேகமா அழுத்துறோமோ அவ்வளவு வேகமாக வீறிட்டு வெளியில வரும், அதனுடைய எஃபெக்ட் அதிகமாகும். அது மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் அப்படின்ற மாதிரி நீங்க என்னதான் ஒரு விஷயத்த கொடுத்தாலும் அந்த விஷயத்துல இருந்து ஒரு அனுபவத்தை கத்துண்டு வெளியில வருவானே கண்டி சோர்ந்து போக மாட்டான். ஆனா இவனுக்கு நடக்கிற மாதிரி துரோகம், இவனுக்கு நடக்கிற மாதிரி விஷயங்கள் யாருக்குமே நடக்காது. இது இயற்கையாகவே இது அப்படிதான். ஏன்னா தலைமை பண்புகளுக்கு உண்டான கிரகம், தலைமை பண்புக்கு உண்டான ராசி. ஒரு ஆசான், ஒரு குருமார்கள், வித்தை சொல்லி கொடுக்குறவங்க, ஒரு தொழிலதிபர்கள், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல ஒரு சூப்ரசிங், ஒரு பல பேருக்கு ஒரு ஐடியாலஜி சொல்றத, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்களை எடுத்துட்டு நீங்க வைங்களேன், ஒரு உங்க தொழில் ரீதியான ஒரு இடத்துல வைங்க, அவ்வளவு எளிமையா உங்களை அவங்க கொண்டு போகணும். ஈஸியா நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், நீங்க ஈஸியா தூங்கலாம், அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சில நல்ல டெக்னிக் எல்லாம் தெரியும். அதனால இந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றி காலகட்டம். ஒரே பாயிண்ட் தான், நிறைய பாதைகளை கடந்து வந்தாச்சு, நிறைய துரோகங்களை பார்த்தாச்சு, நிறைய கடன்களை சுமந்தாச்சு, நிறைய பேருக்கு சொத்து பத்தே வித்தாகி போச்சு, நிறைய பேருக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. இது எல்லாமே கடந்து வந்தாச்சு. பட் இந்த சனியினுடைய வக்ரம் மிராக்கல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த டேர்னிங் பாயிண்ட், வாழ்க்கையினுடைய திருப்பு முனை, அந்த பாயிண்ட் இப்ப சனி வக்ரம். உங்களுக்கு நம்பிக்கையா இருங்க, நம்பிக்கையா இருங்க. 100% நீங்க இப்ப ஜெயிக்க போறீங்க. ஆமா, பெரிய கைமேல் பலன் கிடைக்க போகிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிய போகிறது. அது உண்மையான விஷயமாக இருக்கும். இதை 40 60 இந்த ஏஜில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, எனக்கு சேவிங்ஸ் கிடையாது, எனக்கு சொத்து பத்தே சேர்க்கல,
எனக்கு இப்ப 0 பாயிண்ட்ல இருக்கேன், நான் இன்னைக்கு போனாதான் ஜீவனம். அப்ப இன்னைக்கு நான் போறது வருமானம் கூட எனக்கு என்ன பண்றது, என்னுடைய வட்டிக்கு நிகராகல, என்னுடைய சம்பாத்தியம் கிடையாது, யாருமே என்ன மதிக்க மாட்டா, ஏதோ ஒரு வேஷம் போட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கிரியேட் பண்ணி மைண்ட்ல வச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் உங்களை பத்தி. வெளி உலகத்துக்கு ஏதோ டிப்டாப்பா அப்படி இப்படி போயிருந்தா கூட உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை வச்சுட்டு சுத்தின்னு இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய மார்க்கிங் பர்சன், ஒரு திருப்பு முனை உங்க வாழ்க்கையில இந்த சனி வக்ரம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. ஃப்ரெஷ்ஷாக போறீங்க. ஆமா, ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியில வர போறீங்க. பிரச்சனையை முடிச்சுட்டு வெளில போறீங்க, ரெகுலே சால்வ் பண்ணுங்க. ஆமா, வழிய உதவி செய்வார்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிய உதவி செய்யும். நல்ல மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்கும். பெரிய அளவுல பொருட்கள் கைமாறும். பெரிய அளவுல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். எவரிதிங் பி சக்சஸ். இன்னொரு லைஃப் ஸ்டாண்ட் இந்த காலகட்டம் உங்களுக்கு வலிமையானதாக மாறப்போகிறது. ஆமா, இந்த டிசம்பருக்குள்ளேவே நிறைய பேர் இந்த வீடியோஸ்க்கு பின்னாடி நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. டிசம்பருக்கு அப்புறம் கூட நீங்க கமெண்ட்ஸ் போடுங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைல இருப்பீங்க, அந்த பிரச்சனை டிசம்பருக்கு அப்புறம் உங்களுக்கு மாறி இருக்கா இல்லையான்றதை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. 100% நீங்க போடக்கூடிய கமெண்ட்ஸ் அது பாசிட்டிவா தான் இருக்கும். ஆமா, உங்க பிள்ளைகள் வழியாக மனமகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துல இப்ப மனமகிழ்ச்சி கிடைக்கும். எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றிக்குரிய பாதையாக போகும். சாதனை உள்ள மனிதர்களை தொன்று தொட்டு பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். ஆமா, இந்த மகர ராசிக்காரர்கள் இப்ப நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில எழுந்திருக்கிறது, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறது, கொஞ்சம் உடற்பயிற்சி பண்றது, நடைப்பயிற்சி பண்றது, சைக்கிளிங் போகிறது. இது அந்த ஒரு 6-6:30 மணிக்குள்ள நீங்க முடிச்சிடுங்க. இது கண்டினியூ பண்ணுங்க. இந்த 4 மந்த் ஏற்கனவே விடுபட்டு இருந்தவங்க கூட இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. பட் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு அசிரியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இது உங்களுக்கு உடலுக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ் அப்பை கொடுக்கும். நல்ல மனிதர்கள் வருவார்கள், நல்ல செயல்கள் வரும், நீங்க செய்யக்கூடிய தொழில கமிஷன் வரும், திடீர்னு ஒரு யோகம் வரும், அதிர்ஷ்டம் வரும், எல்லாமே நடக்க போகிறது. மிராக்கிள் ஆஃப் திஸ் காலம். இந்த காலம் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய விஷயத்துல உங்களுடைய ஊர் எல்லை தெய்வங்களை, காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அமாவாசை பௌர்ணமி பூஜைகள்ல இந்த மிளகா பூஜை, இந்த மாதிரி குரூர பூஜைலாம் நடக்கும். பலி பூஜைலாம் நடக்கும். இந்த பூஜையெல்லாம் நீங்க கலந்து உங்களுடைய வெற்றியை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.